الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا من سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد لقد قال الله تعالى في محكم التنزيل العليم الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله قولوا قولا سديدا ويصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد அளப்பெரும் கருணையாளன் அல்லாஹ்வினை போற்றியவனாக புகழ்ந்தவனாக இந்த ஜும்மாவின் உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வினுடைய மாபெரும் கருணையினால் நாம் எல்லாம் அவனால் ஒத்துக்கொள்ளப்பட்டு தேர்வு செய்யப்பட்டு முழுமைப்படுத்தப்பட்ட மார்க்கமாக இஸ்லாத்தில் இருக்கின்றோம். ஒரு மனிதர் இஸ்லாத்தில் இருந்தால் அந்த மனிதனுடைய உயர்ந்த நிலை என்ன என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனிலே பல இடங்களிலே கூறுகின்றார். அல்லாஹ்வின் தூதரும் அது பற்றி அதிகமான செய்திகளை நமக்கு தெரியப்படுத்துகின்றார்கள். இந்த உலகத்தில ஆன்மாவை பற்றி பல செய்திகள் எல்லாம் ஆன்மீக பிரச்சாரங்கள் பேசப்படுகிறது. அதில் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை முதல்ல பக்தி, அடுத்து முக்தி, அடுத்து பரவசம். இது எல்லா ஆன்மீக சொற்களிலே முஸ்லிம்கள் பயன்படுத்துவதில்லை. நமக்கு வேற வார்த்தை இருக்கு. அதுக்கு அந்த வார்த்தையை நமக்கு தெரியாதுங்கிறது வேற விஷயம். அவங்க பெரும்பாலும் இந்த வார்த்தையை பயன்படுத்துவாங்க. பரவச நிலை, ஆத்மாவினுடைய பரவச நிலை, அதாவது உச்சபட்ச நிலை. அதை விட பெரிய ஒரு சந்தோஷம் ஆத்மாவுக்கு கிடையாது. அது எப்போ எங்க நிகழ என்பதை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நிறைய இடங்கள்ல சொல்றான். அதுல ஒண்ணு சூரத்துல் ஃபஜ்ர்ல கடைசி வரக்கூடிய 27, 28, 29, 30 4 வசனங்களை பார்த்தீங்கன்னா அந்த செய்தி நமக்கு தெளிவா தெரியும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறுகின்றான், யா அய்யுஹன் நாசு நஃப்ஸ் முத்மஇன்ன இர்ஜிஇ இலா ரப்பிகி ராலியத்தம் மர்லியா ஃபதுகுலில் ஃபி இபாதிஹி வதுகுலில் ஃபி ஜன்னதி. இரண்டாவது சூர் ஊதப்பட்டவுடன் அல்லாஹை சந்திப்பதற்காக எல்லா ஆத்மாக்களும், அது கரிக்கப்பட்டிருந்தாலும், பொசுக்கப்பட்டிருந்தாலும், எரித்து சாம்பலாக்கப்பட்டிருந்தாலும், அல்லது மண்ணிலே கபன் போதிர்ந்து அது அடக்கம் செய்யப்பட்டிருந்தாலும், வானிலே வெடித்து சிதறி இருந்தாலும், நடுக்கடலிலே மீன்களுக்கு இரையாகி மரணித்திருந்தாலும், எல்லோருக்கும் கபர் வாழ்க்கை என்பது உண்டு. இது முதல்ல நம்ம விளங்கிக்கணும். கபூர் நகல் நம்ம எப்படி சிம்பிளா விளங்கிட்டோம்னா, நம்ம அடக்கிற கபூர் தான் கபூர் வாழ்க்கை விளங்கிட்டோம். அப்படி இல்லை, எல்லாருக்குமே அந்த வாழ்க்கை இருக்கு. அதனாலதான் கபூர் வாழ்க்கை சொல்றது முதல்ல தப்பு. ஃபர்ஸுக்கு வார்த்தையை அல்லாஹ்வின் தூதர் பயன்படுத்தி இருக்கிறாங்க, அல்லாஹ் பயன்படுத்தி. அதான் திரைமறைவு வாழ்க்கை, நமக்கு தெரியாது. அந்த அறிவும் ஆற்றலும் உணரக்கூடிய சக்தியும் நமக்கு கிடையாது. ஏனென்றால் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான்,
உங்களுடைய உடல்கள் பூமியிலே எந்த அளவுக்கு நாளுக்கு நாள் குறைவடைந்து கொண்டே வருகிறது என்பதும் நம்மிடத்திலே கணக்கு இருக்கிறது. நீங்கள் உங்களுடைய தாயினுடைய வயிற்றில இருக்கும் பொழுது உங்களுடைய வளர்ச்சியினுடைய அளவு ஒவ்வொரு நாளும் எந்த அளவுக்கு இருக்கும் என்பது என்னிடம் பதிவில் இருக்கிறது. கடல் தனது கரையை கரைத்துக் கொண்டே விரிந்து கொண்டே வருகிறது. அதனுடைய கணக்கும் என்னிடத்தில் இருக்கிறது. என்னுடைய அறிவுக்கு அப்பாற்பட்டு என்னுடைய பதிவுக்கு அப்பாற்பட்டு ஒரு இலையும் மரத்தில் இருந்து பழுத்த நிலையில் விழுவதில்லை. அது கடலில் இருக்கக்கூடிய ஆழ்கடல் இருக்கக்கூடிய விஷயமானாலும் சரி, அல்லது நீங்கள் குழி தோண்டி அந்த இருளிலே ஒரு வித்தை நீங்கள் போட்டுவிட்டு மூடிவிட்டாலும் அந்த இருளுக்குள் இருக்கக்கூடிய வித்தினுடைய நிலையையும் அல்லாஹ்வுடைய அறிவிற்கு அப்பாற்பட்டது அல்ல என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறுகின்றார். அல்லாஹ்வுடைய ஆற்றலை சரியாக படிச்சுக்கிட்டோம்னு சொன்னா நம்ம ஓரளவு சரியாயிடுவோம். ஓரளவு பயம் வந்துடும், ஒழுங்கா வாழணும் அப்படின்னு. நம்ம அதுக்கே நம்ம போறதில்லை. அல்லாஹ் அல்லாஹ் அல்லாங்கிறோம். சண்டை போடும் போது அதிகமா பயன்படுத்துற வார்த்தை அல்லாஹ். ஒன்று அல்லாஹ் பார்த்துக்குவான். இவ்வளவுதான் அல்லாஹ் நம்ம பயன்படுத்துற வார்த்தை. சண்டைக்கும் பிரச்சனைகளுக்கும் வரும் பொழுது அல்லாஹ் பயன்படுத்துறோம். அல்லாவை அஞ்சக்கூடிய இடத்துல அல்லாஹ் பயன்படுத்தணும். அதனால அல்லாஹ் ஆமனும் இத்தகுல்லாஹ் காத்தி, நீங்கள் அல்லாஹ்வை அஞ்ச வேண்டிய முறைப்படி அஞ்சுங்க. வேற எதுக்கும் நம்ம அல்லாஹ் நம்ம தேவையில்லாம பயன்படுத்த வேண்டாம் என்பது அல்லாஹனுடைய வாக்கு. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த இடத்துல கூறுகின்றான், அந்த அதாவது முழுமையடைந்த ஆத்மா முத்துமையின் என்ற வார்த்தை முழு நிலை அடைந்தது, அதாவது முழு திருப்தி அடைந்தது. அதற்கு மேல ஒரு திருப்தி தேவையில்லை. இப்போ திருப்தியை உணரணும்னா காசு பணத்துல சொன்னாலும் நமக்கு திருப்தி தெரியாது. கோடி இருக்கோட்ட இன்னொரு 1,00,000 வருமானாட்டா வேணுமா, இன்னொரு 1000 வருமானாட்டா வேணுமா, அதுல எல்லாம் நம்ம திருப்தி அடைய மாட்டோம். ஆனா திருப்தி ஒரு இடத்துல நம்ம அடைவோம். எப்ப தெரியுமா? பந்தியில உட்காந்து சாப்பிட்டுட்டு மூச்சு முட முடியாம எந்திக்க முடியாம மூச்சு தள்ளுற மாதிரி நம்ம அழகாக இருந்து சாப்பிடுவோம். அப்போ இன்னும் கொஞ்சம் சாப்பாடு வேணுமான்னு கேட்டா வேண்டாம் அப்படின்றோம். அங்க மட்டும்தான் போதும் கொஞ்சம் நேரம், அது 1 மணி நேரத்துக்கு, அப்புறமா சாப்பிடலாம். அப்ப என்ன அர்த்தம்? முத்துமைன்னா இதுக்கு மேல எனக்கு எதுவும் தேவையில்லை, போதும் என்ற பரிபூரண முழுமையடைந்த திருப்தி அடைந்த நிலை. அல்லாஹ் அந்த வார்த்தையைத்தான் இங்க சொல்றான். என்ன சொல்ற அழகா? அந்நாளில் சாந்தி அடைந்த ஆத்மாவே நீ அல்லாஹை பொருந்தி கொண்ட நிலையிலே வெளியேறு, அல்லாஹும் உன்னை பொருந்தி கொண்டான் என்று அந்த ஆத்மாவுக்கு சொல்லப்படும். மேலும் அந்த ஆத்மாவுடன் அல்லாஹ் கூறுவதாக அல்லாஹ் கூறுகின்றான், என்னுடைய நல்லடியாக இருக்கிறாங்களா அவங்களோட நீ சேர்ந்துட்டார் என்று சொல்லிட்டு நீ சொர்க்கத்தில் நுழைந்து விட என்று அந்த ஆத்மாவுக்கு கட்டளையிடப்படும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறுகின்ற இந்த உயர்ந்த நிலை நமக்கு யாருக்கு கிடைத்து விட்டதோ அவர்கள்தான் வாழ்க்கையில வெற்றி அடைந்தார்கள். இது லேசில கிடைச்சிருமான கிடைக்காது. இது மறுமையில போய் வாங்கக்கூடிய பட்டமோ பதக்கமோ மறுமையில போய் இருக்குப்பா நான் அந்த கூலியில இருந்து வெளியில வந்து 4 ரூபாய் தொழுறேன்னு சொல்லக்கூடிய அந்த இடமெல்லாம் இல்லை. எல்லாமே முடிக்கப்பட்டு ஃபைல் க்ளோஸ் பண்ணப்பட்டு முத்திரையிடப்பட்டு தான் அங்க போறோம். அப்ப எது வேண்டுமானாலும் இங்கேயே நம்ம செய்து கொள்ள வேண்டும். அப்ப இந்த இடத்துல இந்த வசனங்களை ஆய்வு செய்யக்கூடிய அந்த மார்க்க அறிஞர்கள், உண்மையிலேயே மார்க்க அறிஞர்கள், இப்போ நம்ம மார்க்க அறிஞர்கள் எல்லாத்துக்கும் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். இவங்களுடைய ஆய்வு எப்படி இருக்குன்னு சொன்னா, ஆத்மா சம்பந்தப்பட்ட மறுமையில் அல்லாஹ்வை சந்திக்கும் பொழுது எவ்வாறு ஒருவன் இருக்க வேண்டும் என்பது சம்பந்தமாக அதற்கு முன்னேற்பாடு இந்த பூமியில என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. அதுல சொல்லப்பட்ட விஷயம் நம்ம பாவத்தை 3ஆக பிரிக்கிறாங்க. பாவத்தை 3ஆக பிரிக்கிறாங்க. முதல்ல தெரிஞ்ச இந்த பாவம்னா என்னன்னு தெரிஞ்சாதான் நல்லா விளங்கிடுவோம். நமக்கு பாவம் தெரிஞ்சது கொலை, முதல்ல எடுத்துக்கிடுவோம். கொலையை தொழிலாக வைத்திருக்கானே கூலிப்பட, அவனுக்கு அது பாவமா தெரியுமா? பாவம் தான், ஆனா தெரியுமா? தெரியாது. மதுக்கடை பக்கம் போனாலே நம்ம என்ன செய்தோம், நமக்கு உடம்பெல்லாம் ஒரு மாதிரி இருக்குமா, 2 அடி தள்ளி போயிடும். குடியார போய் பாட்டில் வைத்து மோதிர கூட 2 அடி செய்வோம், தள்ளி போவோம். நமக்கு அது அசிங்கமா அருவருப்பா பாவமா தெரியுது. உள்ளுக்குள்ளே வாங்கி நெஞ்சோட நெஞ்சு அணைச்சு கொண்டு வரான பாட்டுல, அவனுக்கு பாவமா தெரியுமா? தெரியாது. ஆக மொத்தம் பாவிகளுக்கு பாவம் என்னவென்று தெரியாது. ஏனென்றால் தொடர்ந்து பாவம் செய்வதனால்
தொடர்ந்து பாவம் செய்வதனால் அவர்களுக்கு பாவத்தை பத்தி தெரியாது. ஆனால் பாவம் என்னவென்றால் தெரிந்து கொண்டோம் என்று சொன்னால் நாம் அது போல சூழ்நிலை வரும்போது நாம தயாராக உஷாராக செஞ்சிடலாம் அல்லது விலகிக் கொள்ளலாம் என்பதற்காக இந்த பாடத்தை சொல்றாங்க. அதுல முதல் பாவத்தை மூன்றா பிரிக்கிறாங்க. ஒன்று மன்னிக்கப்படக்கூடிய பாவம், 2 மன்னிக்கப்படாத பாவம், 3 கணக்கு தீர்க்கப்படாத பாவம். இந்த உலகத்தில் உள்ள மொத்த பாவத்தை 3 அர்த்தம் பிரிக்க முடியும். என்ன பாவம் செஞ்சாலும் அந்த 3க்குள்ள வந்துடும். இந்த 3க்குள்ள வந்துடும். அப்ப மன்னிக்கப்படக்கூடிய பாவங்கள் என்ன என்று சொல்லும் பொழுது, அப்ப அதுக்கு முன்னால மன்னிக்கப்படாத பாவம்னு என்ன பார்க்கணும். அப்பதான் மன்னிக்கப்படக்கூடிய பாவத்தை நம்ம என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கின்றான், இன்னல்லாஹ லா யக்ஃபிரு ஐ யுஷ்ரிக பிஹி வ யக்ஃபிரு மா தூனி ذلك لمن يشاء ومن يشرك بالله فقد افترى اثما عظيما. நிச்சயமாக அல்லாஹ் தனக்கு இணை வைப்பதை மன்னிக்கவே மாட்டான். அப்ப மன்னிக்கப்படாத பாவம் இது ஒண்ணுதான். எப்போ மன்னிக்கப்படாது? மரணத்திற்கு பின்னால. இதெல்லாம் சொல்லப்பட்டது மரணத்திற்கு பின்னால. இங்க இருக்கும்போதே ஒரு இஸ்லாத்துக்கு ஒருத்தர் வாராரு, வந்துட்டு ஒரு 1/2 மணி நேரத்துல இறந்து போறாருன்னா அவர் பாவ மன்னிப்பு படிவராயிருவாரு. அதுக்கு அழகான முறையில ஒரு செய்தி அடிக்கடி சொல்லப்பட்ட இந்த இடத்த சொல்லிட்டு செய்றேன், அடுத்த லெவலுக்கு போறேன். அல்லாஹ்வின் தூதரை தேடி ஒரு கிராமப்புறவாசி வாராரு. அவர் வரும்பொழுது அல்லாஹ்வின் தூதரும் மற்ற சஹாபாக்கள் எல்லாரும் குதிரையில வந்துட்டு இருக்கிறாங்க. குதிரையில அமர்ந்து கொண்டு அப்படி மெதுவா பேசிக்கிட்டே வராங்க, ஒருத்தர் உரையாடலோடு வராங்க. அந்த நபர் அவருக்கு எதிர் திசையில் வந்து நின்று கொண்டு இங்கே முகமது என்பது யாரும் கேட்கும் பொழுது சஹாபாக்களுக்கு எல்லாம் பெயர் சொல்லி கூட்டோன்னு எப்படி இருக்கும்? பொதுவா நமக்கே ஒரு திடீர்னு ஒரு முக்கியமான ஆளை பேரை மட்டும் சொல்றது எப்படி இருக்கும்? கோபம் வருமா இல்லையா? சஹாபாக்கள் முகம் எல்லாம் மாறிச்சு. அப்ப அந்த ஆள் அப்படியே பாக்குற, அந்த கூட்டத்துல மாறாத முகம் ஒண்ணு சிரிச்சுக்கிட்டே இருக்கு. நீங்க தானே முகமது நேட்டர்? கரெக்டா எல்லாம் தூதரை பார்த்து கண்டுபிடிச்சிருக்காரு. எப்படி தெரிஞ்சதுன்னா அவங்க அதை பத்தி என்ன செய்யல, பெருசா எடுத்துக்கல. மற்றவங்களுக்கு எல்லாம் கோவம், அப்ப இவரா தான் இருக்க முடியும் என்று முடிவு போறாரு. வந்துட்டு ஏதோ ஒரு மார்க்கத்தை நீங்க புதுசா ஏதோ கொண்டு வரீங்களாமே, அது என்னன்னு கேட்கிறாரு. ரொம்ப சுருக்கமான உரையாடல். அது என்னன்னு கேட்கும் பொழுது அல்லாஹ் ஒருத்தர் சொன்னாங்க, அல்லாஹ் ஒருத்தர் தாப்பா வணக்கத்துக்குரியவன், அவருக்கு இணையோ துணையோ கிடையாது. இதை நான் சொல்றதுக்கு அனுப்பப்பட்ட இறை தூதர். இதை நீங்க உறுதியா நம்பிட்டீங்கன்னா முடிஞ்சு வச்சு, இதுதான் இஸ்லாம், இதைத்தான் நான் சொல்றேன், இவ்வளவுதானா? ஆனா உங்களை பற்றி தவறான செய்திகள், குடும்பத்தை பிரிப்பவர், குழப்பத்தை உண்டு பண்ணுபவர் என்று நிறைய சொல்லுறாங்க மக்கள் ஊருக்குள்ள. இதுதான் இஸ்லாம் என்றால் அழகாக இருக்கு, உண்மையும் இதுதானே, நான் ஏற்றுக்கொள்கிறேன். என்ன செய்ய வேண்டும்? நீ கலிமா சொல்லு. என்ன சொல்லுவோம்? சொல். குல் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. சொன்ன உடனே அவர் சல்டான் சொல்லிட்டு, அப்ப நீ வந்து இப்போதுல இருந்து முஸ்லீம் அப்படின்னா. அப்ப அவர் சொன்னாரு, நான் ஒரு கிராமத்துக்கு முக்கியமான ஆளு, என்னுடைய பேச்சை கேட்கக்கூடிய மக்கள் என்னுடைய கிராமத்துல இருக்கிறாங்க, நான் போய் அவங்களுக்கெல்லாம் இஸ்லாத்தை சொல்ல போறேன் என்று சொல்லிவிட்டு அந்த சந்தோஷத்துல குதிரையை திருப்பும் போது குதிரையில் இருந்து இடறி விழுந்து கீழே ஒரு கல்லு கிடக்க, அதுல தலையில போய் முட்டி கீழே கிடக்காரு. சஹாபாக்கள் இறங்கி அவரை போய் தூக்குறாங்க, தலை தொய்ந்து விட்டது. வச்சு பாக்குறாங்க, இல்ல, மூச்சு இல்ல. அல்லாஹ்வின் தூதரே மறைத்து விட்டாரு. ரசூலுல்லாஹ் அமைதியா சொன்னாங்க, இவர் சொர்க்கவாசியை பார்க்க வேண்டுமான்னு பார்த்து, இவர் சொர்க்கவாசிட்டார். தொழல, நோம்பு வைக்கல, சக்காத்து கொடுக்கல, ஹஜ்ஜு போல, உம்ரா போல, ஒண்ணுமே செய்யல. இஸ்லாத்துக்கு வந்தாரு, நான் இஸ்லாத்துக்கு சொல்ல போறேன்னாரு, மௌத்தாயிட்டாரு. அப்ப அதுக்கு முன்னால அவர் எப்படி இருந்தாரு? கலிமா சொல்ல முன்னால காஃபிராத்தான் இருந்தாரு. அப்ப எப்படி ஆயிட்டாரு? சொர்க்கவாசி ஆயிட்டாரு. அப்போ மரணிப்பதற்கு முன்னால சிறுக்கு வந்து பாவ மன்னிப்பு கோரனா இஸ்லாத்தில் இணைந்து கொண்டால் மன்னிக்கப்படும். அப்ப அதுல பிரச்சனை. அப்ப மன்னிக்கப்படாத குற்றம் என்று சொன்னால் சிறுக்கு வைத்த நிலையிலேயே அந்த அல்லாவிடம் பாவம் மன்னிப்பு கோராதவரால் யார் மரணிக்கின்றாரோ அவருடைய பாவம் மன்னிக்கப்படாது. அதுக்கு அடுத்து மன்னிக்கப்படக்கூடிய பாவம் அது யாரு? அல்லாவுக்கும் சிறுக்க தவிர மற்ற பாவங்கள், அல்லாவுக்கும் அடியானுக்கும் இடையில உள்ள பாவம். இப்ப அல்லாஹ் சொன்னா, அல்லாஹ் தான் நாடியவர்களுக்கு இணை அல்லாத பாவங்களை தான் நாடியவர்களுக்கு மன்னிப்பான் அல்லது வேதனை செய்வான். அவன் மன்னிக்கப்படுவதற்கான வாய்ப்பு அவருக்கு இருக்கு. அப்ப அல்லாஹ் நமக்கு மற்ற பாவத்தை, அல்லாஹ் சம்பந்தப்பட்ட பாவத்தை ஒரு அடியானுக்கு மன்னிக்கணும்னா வாழும் பொழுது அல்லாஹை அஞ்சு ஏற்கனவே செய்த அந்த பாவங்களுக்கு எல்லாம் அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு கோரிக்கொண்டே இருக்கணும். அல்லாஹ் சொன்னாங்க, நான் ஒரு நாளைக்கு 100 முறை பாவ மன்னிப்பு அல்லாஹ்விடத்தில் தேடுகின்றேன். இதை சொல்லும் பொழுது சஹாபா கேட்டாங்க, அல்லாஹ் தூதரே, உங்களுக்கு தான் அல்லாஹ் முன்பின் பாவத்தை எல்லாம் மன்னிச்சிட்டானே, நீங்க ஏன் கேட்கணும் கேட்கணும்? அல்லாஹ் தூதருடைய கண்கள் அப்படியே கோபத்துல மாறுது. நான் அல்லாஹ்வுக்கு நல்ல நன்றியுள்ள அடியான இருக்க விரும்பலையா? நீங்க நான் இருக்க வேண்டாமா என்று கடுமையா கொஞ்சம் இதா கேட்கிறாங்க.
அப்ப பாவ மன்னிப்பு கோருவது அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவது மட்டுமல்ல, ஒரு அடியான் அந்த நிலையில்தான் இருக்க முடியும் என்பதை அல்லாஹ் தூதர் அந்த இடத்துல நமக்கு சொல்லி தராங்க. நமக்கெல்லாம் அப்படி ஒரு சப்ஜெக்ட் என்ன இல்லை. பெரும்பாலான மக்களுக்கு பாவ மன்னிப்பு கோருதல்னாக்கல பாவம் செய்தவர்கள் தானே மன்னிப்பு கோரணும்னு நினைச்சிட்டு இருக்கோம். அது முதல்ல தப்பு. ஏனென்றால் பாவ மன்னிப்பு இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ்வுக்கு பிடித்தமான காரியங்களில் மிக உச்சபட்சத்தில் உள்ள பிடித்தமான காரியம் பாவ மன்னிப்பு கோருறது தான். ஒரு அடியான் பாவ மன்னிப்பு கோரும்போது அல்லாஹ் அந்த அடியானை பார்த்து சிரிக்கிறான். அவன் தவறிலிருந்து விலகியதை நினைத்து அவன் பெருமிதம் அடைகிறான். தன்னுடைய வானவர்களை அழைத்து அவனுடைய பாவங்களை எல்லாமே கணக்கிலிருந்து நீக்கிவிடுங்கள் என்கின்றான். பாவ மன்னிப்பு கோர வேண்டும். அப்படி பாவ மன்னிப்பு கோரிட்டா மன்னிக்கப்படக்கூடிய பாவத்துக்குள்ள வந்துருவான், அல்லாஹ் மன்னிச்சிருவான். மன்னிக்கப்படாத பாவம் சிறுக்கு, மன்னிக்கப்படக்கூடிய பாவம் அல்லாஹ்வுக்கு அடியானுக்கு இடையில உள்ளது. பாவ மன்னிப்பு கோரிட்டா மன்னிச்சிருவான். மூன்றாவது கணக்கு தீர்க்கப்படாத பாவம், ஒரு அடியான் இன்னொரு அடியானுக்கு செய்த பாவம். இதுதான் நமக்கு பிரச்சனையே. நம்ம இங்கதான் நிறைய பேர் என்ன செய்வோம், மாட்டிக்கொள்வோம். ஏனென்றால் நாம நிறைய பேர் நம்ம தொழுகிறோம், நோன்பு வைக்கிறோம், தர்மம் பண்றோம், நிறைய விஷயம் செய்யறோம், உம்ரா போயிருக்கிறோம், நம்ம எல்லாமே கரெக்டா செய்யறோம். ஆனா சக மனிதர்களிடம் மோசமாக நடந்து கொள்வார்கள். சக மனிதர்களிடத்துல அவங்க எப்படி நடந்து கொள்வாங்க, மோசமாக நடந்து கொள்வார்கள். அப்ப இந்த இடத்துல ஒரு முக்கியமான ஒரு ஹதீஸ் இருக்கு. என்ன அப்படின்னு சொன்னா, அபூதாவூதுல வரக்கூடிய செய்தி. அல்லாஹ்வுடைய சொல்றாங்க, மனிதர்கள் அதிகமானவர்களை சொர்க்கத்தில் உள்வைக்கக்கூடிய காரியத்தை சொல்லட்டும் அவங்களுக்கு. எங்களுக்கு அல்லாஹ் என்றவரை எங்களுக்கு சொல்லுங்க. ஒன்று இறையச்சம், இன்னொன்று நற்குணம் அப்படின்னாங்க. இறையச்சம் அடியானுக்கும் அல்லாஹ்வுக்கு சம்பந்தப்பட்டது. நற்குணம் ஒரு மனிதனுக்கும் சக மனிதனுக்கும் சம்பந்தப்பட்டது. எவ்வளவு அழகான செய்தி பாருங்க. நம்ம உண்மையில சரியா இருந்து அல்லாஹ் அஞ்சிட்டு சக மனிதனுடைய விஷயத்துல அஞ்சவில்லை என்றால் நாம நஷ்டமடைந்துருவோம். எப்படி என்பதை அடுத்து பார்ப்போம். இது விஷயமாக அல்லாஹ்வின் தூதருடைய செய்தி சொன்னதாக ஆயிஷா ரலியல்லாஹு ஒரு விஷயத்தை சொல்றாங்க. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுவதை நான் செவியுற்றேன். சஹாபாக்கள் பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது அவன் வீட்டுக்குள்ள இருந்து என்ன செய்வாங்கன்னு சொன்னா, திரைச்சில எப்பவுமே இருக்கும், முன்னால உட்காந்து பள்ளியில பேசிக்கிட்டு இருப்பான். அப்ப கவனமா அல்லாஹ்வுடைய என்ன பேசுறாங்க என்ன செய்வாங்க, கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்படி கேட்டு நிறைய விஷயங்கள் அவன் உள்வாங்க. அல்லாஹ்வின் தூதர் சொல்ற, நான் கேட்டிருக்கேன், நான் செவியுற்றேன்னு சொல்லுவாங்க. இந்த ஹதீஸ் எப்படின்னா, என்னிடம் சொன்னார்கள் வரல, நான் செவியுற்றேன். நிச்சயமாக ஒரு மூமின் தனது நற்குணத்தினால் நோன்பு நோப்பவர் மற்றும் இரவில் நின்று வணங்குவோரை அந்தஸ்து அடைந்து விடுவார். சுப்ஹானல்லாஹ். நற்குணத்தினால நோன்பு வைக்கக்கூடிய அந்த அந்தஸ்து, நோம்பாளியினுடைய அந்தஸ்து, அதுக்கப்புறம் இறுதி அல்லது இரவில தஹஜ்ஜுத் தொழக்கூடிய ஒரு அந்தஸ்து எல்லாம் என்ன செய்கிறார், நற்குணத்தின் மூலமாக பெற்றுக்கொள்வார். இன்னும் அல்லாஹ்வின் தூதர் சொல்றாங்க, மறுமை நாளில அல்லாஹ்விடத்துல அல்லாஹ்வின் தராசில மிக கனமான ஒரு கனமாக உள்ள விஷயம் நற்குணத்தை தவிர வேற ஒன்றும் இல்லை. நற்குணத்தின் மூலமாக ஒரு அடியான் அதிகமான நன்மை அடைவான். அந்த நன்மையினுடைய அளவு, அந்த எடை நாளை மறுமை நாளிலே அவனுக்கு அழகான முறையிலே கனமாக இருக்கும். அது அவனுக்கு பலனாக அமைந்து ஒரு மறுமை நாளில் என்று அல்லாஹ் தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இப்ப நல்ல கவனிச்சுக்கூட மூன்றாவது விஷயம் தான் நமக்கு ரொம்ப சவாலான விஷயம். எது, நமக்கு மன்னிக்கப்படாத, பழிதீர்க்கப்படக்கூடிய அல்லது கணக்கு தீர்க்கப்படாத பாவம். அல்லாஹ் தூதர் சொல்றாங்க, இது விஷயமா நிறைய செய்திகள் சொல்லியிருக்காங்க. அதுல ஒரு செய்தி, உங்களுக்கு முஃப்லிஸ் என்றால் யார் என்று தெரியுமா என்று அல்லாஹ் தூதர் கேட்கிறாங்க. முஃப்லிஸ்ங்கிறது அரபு வார்த்தை. தமிழ்ல நம்ம சொன்னோம்னா திவாலாயிடுச்சு, திவாலாயிட்டோம்னு சொன்னா நமக்கு தமிழ்ல தெரியும். அவங்க முஃப்லிஸ்னாங்க. அல்லாஹ் தூதரே, முஃப்லிஸ்னா யாரிடம் திருகம் இல்லையோ, யாரிடம் தினார் இல்லையோ, அதாவது லாஸ் ஆயிட்டாங்களோ அந்த திவாலுக்கு தான் வராங்க. அவங்க பொருளாதாரம் அடைஞ்சு அவங்க தானே முஃப்லிஸ்னாங்க. இல்ல, அவங்க முஃப்லிஸ் இல்ல. அப்ப யார் முஃப்லிஸ்? அல்லாஹ்வும் அல்லாஹ்வின் தூதரே அறிந்தவர்களாக எங்களுக்கு என்ன செய்யுங்க, சொல்லித்தாங்க என்று சொன்னவங்க. அல்லாஹ் தூதர் சொன்னாங்க, மறுமை நாளில ஒருவர் நோன்பு நோற்றவராக, ஹஜ் உம்ராக்களை நிறைவேற்றியவராக, நின்று வணங்கியவராக, தான தர்மங்களை செய்தவராக, ஏராளமான நன்மையுடன் அல்லாஹ்வின் சன்னிதானத்தில் நிற்பார். அவர் சொர்க்கத்திற்கு போவதற்கான வாய்ப்புகளும் அவர் கண் முன்னால் தெரியும். சொர்க்கத்துக்கு சென்று விடுவோம் என்று நினைத்து கொண்டிருப்பார். அந்த நேரத்துல அல்லாஹ் என்ன செய்வாங்கன்னா, இவர் சம்பந்தமாக யாருக்காவது உங்களுக்கு புகார் அளிக்க வேண்டும் என்றால், இவர் விஷயத்துல கணக்கு தீர்க்க வேண்டும் என்றால் உங்களுக்கு வாய்ப்பு தருகின்றேன், இவருக்கும் யாரா பாதிச்சிருந்தீங்கன்னா சொல்லுங்க, நல்லா என்ன செய்வான், ஒரு அறிவிப்பு செய்வான் அந்த சபையில. உடனே அந்த கூட்டத்தில இருந்து, எந்த கூட்டம், மாஸ்டர் நிற்கக்கூடிய ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள இருந்து இறுதி மனிதரோடு அந்த கூட்டத்திலிருந்து ஒரு சத்தம் வரும், அல்லாவே ரப்பே, நீ தான் இந்த நாளில நீதியரசன், எனக்கு இவருக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, இந்த நாள்ல இந்த விஷயத்துல என்ன செஞ்சாரு, இந்த நஷ்டப்படுத்தினாரு அல்லது காயப்படுத்தினாரு அல்லது எனக்கு மன உளைச்சல் ஏற்படுத்தினாரு, ஏதோ ஒரு குற்றச்சாட்டு.
எனக்கு அவர்கிட்ட கணக்கு கொடுப்பாரு. பொதுவா இப்போ வந்து ஜமாத்துக்குள்ள பிரச்சனை நடக்க ஒரு ஆள் சொன்னா அவர் தப்பா வழங்கி இருக்காங்க, நான் ஒண்ணு அப்படிலாம் நினைச்சு சொல்லலாமா? நம்ம செய்வோம், ஏமாத்துவோம்ல. சொல்றது சொல்லிட்டு போற, தப்பிக்க முயற்சியோம்ல. மறுமை நாள் என்ன அதிசயம் நடக்கும்னா, ஆமா அல்ல